வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சிறல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இங்கே அருணோட அம்மா வந்து விஜயா பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி விஜயா இருக்கிற இடத்த தெரிஞ்சுட்டு ஆரதி வீட்டுக்கு போகிறாங்க. போனோன்னே இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே விஜயா வந்து அவங்கள அவமானப்படுத்தி அனுப்பிடுறாங்க. அனுப்பினோடனே இங்கே என்ன இந்த அம்மா இப்படி பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவங்களையும் வீட்டுக்கு போயிடுறாங்க. போனோன்னே இங்கே வந்து அருண்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கடி, இந்த மாதிரி நான் முத்தோட அம்மாவை போய் பார்க்க போகணும்டா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அருணோட அம்மா வந்து அருண் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் வந்து ஏமா நீ அங்கெல்லாம் போனேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து இங்கே வந்து அருணோட அம்மா அவங்க வீட்டுக்குலாம் போல அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு அவங்க இருந்தாங்க போல, அந்த நேரத்தில் நான் கரெக்டாக போயிட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அருண் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் வந்து சரிம்மா என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து இங்கே அருணோட அம்மா வந்து அது என்னடா அந்த அம்மா வந்து பையனை கூட மதிக்க மாட்டாங்க போலையே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அருணோட அம்மா அருண் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருணோட என்னம்மா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்கே அருண் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருணோட அம்மா ஆமாடா அந்த அம்மா வந்து எனக்கு அந்த மாதிரி பையனே கிடையாது, முத்துன்னு ஒரு பையனே எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அந்த அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அருண் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் வந்து என்னம்மா சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அருணோட அம்மா ஆமாடா அதுவும் இல்லாமல் சீதாடா குடும்பத்தையும் அவங்க மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அருணோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் வந்து என்னம்மா சொல்லிட்டு இருக்க, மதிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அருணோட அம்மா ஆமாடா சுத்தமாக அந்த பொம்பளை மதிக்கவே மாட்டேங்குது, ஒரு மாதிரி பேசுது இலக்காரமா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அருண் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் வந்து என்னமா இருக்கும் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. என்னன்னு தெரிலப்பா, ஆனால் அந்த முத்துக்கு வந்து சின்ன வயசுலேருந்து பாசம் மட்டும் கிடைக்கல நல்லாவே தெரியுது, பாவம் அந்த பையன் சொல்லி இங்கே வந்து அருணோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் அம்மா அவனை பற்றி முழுசாக தெரியாமல் நீங்கள் சொல்லிட்டு இருக்காதீங்க, அவங்க அம்மாவை ஒதுக்குறாங்கன்னா அவன் எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருப்பானோ என்னமோ யாருக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி இங்கே தான் அருண் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் வந்து சரி நீ என்ன பண்ணு, எனக்கு சீதா கூட கொஞ்சம் பேசணும், நீங்கள் கால் பண்ணி வர சொல்கிறியா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அருணோட அம்மான்னு சொல்கிறாங்க. அந்த அருண் வந்து வரமாட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருணோட அம்மா நான் கூப்பிட்டேன்னு சொல்லி கண்டிப்பாக வருவா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அருண் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் வந்து இன்னமா நீ நான் சொன்னால் கேட்க முடியாதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருணம்மா நான் சொல்கிறேன்ல நீ கால் பண்ண போகிறேன் இல்லை நான் கால் பண்ணி கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அருணோடமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் வந்து சரிம்மா நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா சீதா கால் பண்ணுறாங்க. சீதா வந்து ஃபஸ்ட்டு கால் பார்த்தோன்னா இங்கே எடுக்காமல் விட்டுறாங்க. அப்போ வந்து அருண் வந்து திருப்பியும் கால் பண்ணுறாங்க. அப்போ வந்து சீதா வந்து சொல்லுங்கள் என்னங்காச்சு, நீங்கள் எனக்கு கால் பண்ண வேணாம்னு சொன்னேன் இல்லையா, இப்போ எது கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே சீதா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் வந்து இங்கே பாரு நான் முக்கியமான விஷயம், அது இல்லாமல் விஷயம் கிடையாது, அம்மா அவங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து சீதா வந்து இல்லைங்க எல்லாம் வர முடியாதுங்க அப்படின்னு சீதா சொல்லிடுறாங்க. அப்போ வந்து அருண் வந்து இங்கே பாரு ப்ளீஸ் வந்துட்டு நீங்கள் அம்மாக்காக வந்துட்டு நான் இருக்க மாட்டேன், நான் டியூட்டி கிளம்பிட்டு இருக்கேன், நீ ஒரு 1 hour கழிச்சு வா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அருண் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சீதா வந்து சரி நான் வரேன் அப்படின்னு சீதா வந்து சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. பண்ண இங்கே அருண் வந்து அம்மா ஒரு மணி நேரம் கழிச்சு வரேன்னு சொல்லியிருக்காமா, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அருண் சொல்லிடுறாங்க. அப்போ வந்து அருணாமா சரி நீ போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அருண் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்ச உடனே சீதா வராங்க. வந்த உடனே என்னங்கன்ட்டு என்னாச்சு எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சீதா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருணோட அம்மா இந்த மாதிரி நான் வந்து முத்தோட அம்மாவை பார்க்க போனோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சீதா வந்து நீங்கள் எதுக்கு அவங்கள பார்க்க போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அருணோட அம்மா ஏமா என்னாச்சு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க எங்களை பார்த்தாலே எரிஞ்சு விடுவாங்க, அவங்ககிட்ட நீங்கள் ஏன் போய் பேசுனீங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சீதா அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருணோட அம்மா அதை பற்றி கேட்குறதாம்மா நான் அவங்ககிட்ட சொன்னேன், ஏன் அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அருணோட அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து சீதா வந்து அது என்னமோ தெரில, அவங்க அக்கா வந்து கல்யாணம் பண்ணி போனதுலேருந்து அவங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கே பிடிக்காது, எங்களை பார்த்தாலே விரட்டி ஓட்டுவாங்க, அப்படிப்பட்டவங்க அவங்க, அதுவும் இல்லாமல் எங்கள் மாமாவையும் சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து அருணோட அம்மா ஏமா அப்படி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து இங்கே சீதா வந்து அது என்னன்னு தெரில, சின்ன வயசுலங்க அவங்க அப்படி தான் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சீதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருணோட அம்மா என்னம்மா எதுவுமே இருக்காமல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சீதா வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் மாமா எத்தனால கரெக்டாக பேசுவாங்க, ஆனால் அவங்க வந்து பணம்னு சொல்லிட்டு பணம் பின்னாடியே போகிறவங்க அவங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சீதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருணோட அம்மா அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சீதா வந்து ஆமாம் ஆனால் நீங்கள் போயிருக்க வேணாம்னு சொல்லி இங்கே வந்து சீதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருணோட அம்மா என்னம்மா பண்ணுறது, உங்கள் கல்யாணம் நடத்தி வச்சவனோ நீ தான் எனக்கு மருமக, நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன், இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணால் போகுமா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அருண் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சீதா வந்து இங்கே பாருங்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வழி எங்கள் மாமா சம்மதிக்கிறது மட்டும்தான், அது இல்லாமல் எங்கள் மாமா கூட இப்போ உங்ககிட்டலாம் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ நான் வந்து பேசியிருக்கேன்னா உங்களுக்காக மட்டும்தான், உங்களுக்காக உடம்பு சரியில்லை ஸோ அதுக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி இங்கே தான் சீதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருணோட அம்மா வந்து ரொம்ப நன்றிமா எனக்காக வந்தலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சீதா வந்து இங்கே பாருங்கள் இனிமேட்டு என்னை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அருணோட அம்மா சரிம்மா அதான் இருக்கட்டும், அந்த முத்து தம்பி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் மாமா வந்து சொக்க தங்கம், ஆனால் எங்கள் மாமாவுக்கு யாராச்சும் வெறுப்பேற்றுற மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் வந்து மறக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து என்னோட அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க சீதா. அப்போ வந்து அவனோட அம்மா என்னம்மா அவன் இப்படி இருக்கான், நாங்கள் எப்படி என்ன பண்ணுறது, அவரை குடிப்பாரா என்ன சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் சீதா வந்து இங்கே பாருங்கள் அவரை பற்றி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதுங்க, அவர் வெளில பார்க்கும்போது தான் அவர் குடிக்கிறாரு, முரட்டு பையன் அப்படி இப்படிலாம் இருப்பார், ஆனால் மனசுக்குள்ளே அப்படின்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சீதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இங்கே அருணோட அம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லி வேறு கேட்குற போகிறதுக்குள்ளே இங்கே சீதா வந்து சரிங்க போதும் எனக்கு வேறு டைம்
ஆயிடுச்சு எங்கள் மாமா பார்த்தாங்கன்னா ஸோ எங்கள் மாமா கோவம் வரும். எங்கள் மாமா வார்த்தையும் தவறி நான் வந்திருக்கேன் அப்படின்னா அது உங்களுக்காக மட்டும் தான். அப்போ நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சீதான்னு சொல்லிட்டு ஸோ கிளம்பி போயிடுறாங்க. இங்கே அண்ணோடாமா நில்லுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சீதா வந்து எதுவுமே கண்டுக்காமல் போயிடுறாங்க. போகிற கொஞ்ச நேரத்துலேயே ஸோ முத்து வராரு. வந்தோடனே என்ன சீதா இந்த வழியாக வந்துட்டு இருக்கேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லி இங்கே அந்த முத்துவும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ சீதா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நம்ம மாமா பேச்சுன்னு தவிர்த்து போயிருக்கோம், ஆனால் இப்போ மறைச்சிட்டுன்னு தெரிஞ்சுச்சான். ஸோ மாமா ரொம்ப கோவப்படுவாரே அப்படின்னு சொல்லி சீதா வந்து இல்லைங்க மாமா இந்த மாதிரி அருணோட அம்மா வந்து பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க, அதனால வந்தேன் அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே வந்து சீதா அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து அப்போ என் பேச்சு மீறி நீ போயிருக்கல அப்படின்னு சொல்லி இங்கே அந்த முத்து வந்து கோவப்படுறாரு. அப்போ சீதா வந்து இல்லைங்க மாமா இந்த மாதிரி ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க, அதனால தான் வந்தேன், அவங்களுக்கு வேறு உடம்பு முடியல, அதுக்காக தான் வந்த மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து முத்து வந்து சரி எதுக்கு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ சீதா வந்து ஸோ நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து எதுக்கு அவங்க வந்து எங்கள் அம்மா பார்க்க போனாங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துவும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ சீதா வந்து எல்லாம் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி அவங்க பண்ணியிருக்காங்க போல அப்படின்னு சொல்லி இங்கே சீதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லி இங்கே அந்த முத்து வந்து சரி இன்னைக்கு காலை நான் வீட்டில் விட்டு போகிறேன் சொல்லி முத்து வந்து ஸோ சீதாவை காலை எழுதி ஸோ வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க. அப்போன்னா இங்கே வந்து பாரதிதத்தை வீட்டுக்கு போயிட்டு ஸோ என்ன விஷயம் நடந்துச்சுன்னு கேட்டு வருவோம் சொல்லி இங்கே முத்து வந்து ஸ்ட்ரெயிட்டாக பாரதிதத்தை வீட்டுக்கு போகிறாங்க. அப்போன்னா இங்கே வந்து அதான் என்னத்தை எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாரதி நல்லா இருக்கேன்ப்பா, என்னாச்சு திடீர்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்கே பாரதி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து இந்த மாதிரி அந்த அருண் போலீஸோட அம்மா வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாரதி வந்து ஆமாப்பா அவங்க வந்தாங்க, இந்த விஜய் வந்து ஸோ அவங்களை கொஞ்சம் கூட மதிக்காம ரொம்ப அசிங்கம் பண்ணிட்டாப்பா அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து எதுக்கு அவங்க தேவையில்லாத வேலை எதுக்கு தான் இப்படி பண்ணாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாரதி வந்து இந்த மாதிரி அதுவும் இல்லாமல் ஸோ உன்னை பற்றி தான் கேட்க வந்தாங்க, ஆனால் உன்னை பற்றி ரொம்ப தப்பாக பேசிட்டாங்க உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து பரவாயில்லத்த ஆனால் இப்போ புதுசாக நடக்குது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துன்னு சொல்லிட்டு இங்கே பாரதிக்கிட்டே சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து வந்து சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்துடனே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு முத்து வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி நம்ம பேசாமல் போயிட்டு ஸோ அருணோட அம்மா கிட்டே போயிட்டு மன்னிப்பு கேட்டுருவோம், ஏன்னா எனக்காக வந்து அசிங்கப்பட்டு போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லி இங்கே முத்துக்கு மனசு கேட்காம ஸோ அருணோட வீட்டுக்கு போகிறாங்க. போனோம்னா இங்கே ஸோ முத்து வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே இங்கே வந்து அருணோட அம்மா வராங்க. என்ன இந்த பையன் வந்திருக்கான் என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே வந்து அருணோட அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன வீட்டுக்குள்ளே வரலாமா அப்படின்னு முத்து வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து அருணோட அம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் எங்கள் அம்மா போய் பார்க்க போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அருணோட அம்மா வந்து இந்த மாதிரி கிட்ட கொஞ்சம் பேசுனேன்னு சொல்லிட்டு தான்ப்பா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து சரி நீங்கள் ஏதோ பண்ணிட்டீங்க, ஆனால் எங்கள் அம்மா வந்து உங்களை அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே வந்து முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருணோட அம்மா பரவாயில்லப்பா இதில் என்னப்பா இருக்குது, சீதா கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் எந்த வேலைக்கு வேணா போகும்பா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அருணம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து நீங்கள் எப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் முத்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி என்னதான் இருந்தாலும் மன்னிச்சுடுங்க, எங்கள் அம்மா அப்படி தான் அப்பப்போ யார் என்னன்னு சொல்லி பார்க்காம ஸோ ஒரு மாதிரி பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ முத்து வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. மன்னிப்பு கேட்டோன்னே சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்லிட்டு ஸோ போயிடுறாங்க. அப்போ இங்கே அருணோடாமா பரவாயில்லையே பையன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கானே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அருணாமாவுக்கு ஸோ முத்துவை பற்றி ஒரு நல்ல தாட் ஒன்று வருது. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.